ஓம் சாந்தி. 4/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 20/2/2005 மதுமன். தாதி உடல்ல சிவத்தந்தை பிரம்மா தந்தையும் வந்து நமக்கு சொன்ன அவ்யக்த முரளி இது. பாபா சொல்றாங்க, டாபிக் சொல்றாங்க, மனதார மேரா பாபா சொல்லுங்க மற்றும் அனைத்து அவினாஷி அழிவற்ற கஜானாக்களின் மாலிக்காகி கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள்ன்ட்டு டைட்டில் சொல்றாரு. மனதார மேரா பாபா சொன்னா போதுன்றாரு. சொன்னாலே நமக்கு வந்து அழிவற்ற கஜானாக்களுக்கு எஜமானனாகி கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள்னு சொல்றாரு. இன்று விதாதா பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் பாப்தாதா தம்முடைய குழந்தைகளின் நெற்றியின் நடுவில் பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் நெற்றில் ஜொலிக்கின்ற தெய்வீக நட்சத்திரத்தின் ரேகை காணப்படுகிறது. நம்ம நெற்றியில வந்து அந்த ஜொலிக்கின்ற தெய்வீக நட்சத்திரம் அதோட ரேகை காணப்படுது. ஒவ்வொருவரின் கண்களிலும் ஸ்நேகம், அன்பு மற்றும் சக்தியின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். வாயில் சிரேஷ்டமான வார்த்தைகளின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு உறுப்புகள்ல என்னென்ன பாக்குறான்னு சொல்றாரு. நெத்தியில பார்த்தாரு, அப்புறம் கண்கள்ல ஸ்நேகம் மற்றும் சக்தியின் ரேகைகளை பார்க்கிறாரு. வாயில என்ன பார்க்கறாருன்னா சிரேஷ்டமான வார்த்தைகளின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இதழ்கள் மீது இனிய புன்முறுவலின் ரேகைகளை ஜொலித்து கொண்டிருக்கின்றதுன்றாரு. மனதில் வந்து நம்ம மனசுல வந்து திலாராமின் அன்பில் மூழ்கிய ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறாராம். அதாவது உள்ளத்தை கொள்ளை கொண்ட ராமன் அவரோட அன்புல மூழ்கிய ரேகையை பார்த்துட்டு இருக்கிறாரு. கைகளில் என்ன பார்க்கிறாரு? சதா சர்வ கஜானாக்களின் நிரம்பிய நிலையின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறாராம். நம்ம கையில நிரம்பி இருக்குதான், எல்லா கஜானாவும் நிரம்பி இருக்கிற ரேகையை பார்க்கிறாராம். காலில் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்படியெல்லாம் நம்மளை வந்து அவர் எப்படி நம்மளை பார்க்கிறாரு. அத்தகைய சிரேஷ்ட பாக்கியம் முழு கல்பத்திலும் யாருக்குமே இருக்காதுன்றாரு. உங்களை மாதிரி ஒரு பாக்கியசாலி முழு கல்பத்திலும் யாருமே கிடையாதுன்றாரு. அப்பேற்பட்ட சிரேஷ்ட பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தில் அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்துள்ளது. அது போல தனது பாக்கியத்தை அனுபவம் செய்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நான் அப்பேற்பட்ட பாக்கியசாலி அப்படின்றத அனுபவம் செய்றீங்களா? இவ்வளவு சிரேஷ்ட பாக்கியத்தின் ஆன்மீக நஷாவை அனுபவம் செய்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஆன்மீக போதை, அந்த இவ்வளோ பெரிய ஒரு சிரேஷ்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த ஆன்மீக போதை வந்து அனுபவம் செய்றீங்களா? மனதில் தானாகவே பாடல் ஒலிக்கிறது இல்லையா? ஆஹா, எனது பாக்கியம் இந்த சங்கமயுகத்தின் பாக்கியம் அவினாசி அழிவற்ற பாக்கியம் ஆகிவிடுகிறது. ஏன்னா அவினாசி தந்தை மூலமாக அவினாசி பாக்கியம் கிடைத்துள்ளது. அதாவது தந்தையும் அழிவற்றவர், அவர் கொடுக்குற அந்த சொத்து எல்லாமே வந்து அழிவற்ற பாக்கியமும் அழிவற்றது கிடைத்துள்ளது. ஆனால் இந்த சங்கமயுகத்தில் மட்டுமே அனுபூதி செய்றீங்க. இந்த விசேஷமான சங்கமயுகத்தின் பிராப்தி மிக சிரேஷ்டமானதாகுன்றாரு. அதாவது இந்த நேரம் அவ்வளோ விலை மதிப்பு வாய்ந்ததுன்றாரு. இப்போ கிடைக்கிற பிராப்தி எல்லாம் மிக சிரேஷ்டமானதுன்றார். ஆக அத்தகைய சிரேஷ்ட பாக்கியத்தின் அனுபவம் சதா எமர்ஜ் ஆகி இருக்கிறதா அல்லது சில நேரம் உள்ளடங்கி சில நேரம் வெளிப்படையாக உள்ளதான்றாரு. நான் அன்னைக்கு கூட சொன்னால, நான் சங்கமயுகத்துல இருக்கிறேன், ஞாபகம் இருக்கேன். அப்ப சங்கமயுகத்துல என்னுடைய அனுபவம், சிரேஷ்ட பாக்கியத்தின் அனுபவம் சதா எமர்ஜ் ஆயிருக்கு. இல்ல அப்பப்போ உள்ளடங்கி அப்பப்ப வெளியே வருது, அப்பப்ப திடீர்னு ஞாபகம் வருது, பாபா ஞாபகம் வருது, அப்புறம் நம்மளுடைய அந்த வாக்கியம் வந்து ஞாபகம் வருது. சில டைம்ல அந்த மாயா வந்து பறிச்சுட்டு போயிடுது, அந்த உள்ளடங்குது, அந்த மாதிரி இருக்கா? மேலும் புருஷார்த்தம் என்ன செய்தீர்கள்? பாபா கேட்கிற முயற்சி என்ன செய்தீர்கள்? இவ்வளவு பெரிய பாக்கியத்தின் பிராப்திக்கான புருஷார்த்தம் எவ்வளவு சுலபமானதாக ஆகிவிட்டது. மனதால் மட்டும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? என்னுடையவர் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாபா என்னுடையவர்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் அதிகாரி ஆகிவிட வேண்டும்ன்றாரு. அதிகாரம் எவ்வளவு பெரியது! ஒரு அத்தாரிட்டின்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்கு, அந்த ஃபேக்டரிக்கு ஓனர்னா அவர் அது அத்தாரிட்டி இல்லையா? அப்ப அதிகாரம் எவ்வளவு பெரியது யோசித்து பாருங்க. உங்களுக்கு என்னென்ன கிடைத்தது என யாராவது கேட்கறாங்க. சரி, பிகேஐ என்ன கிடைச்சது, பிகேஐ உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்ட்டு கேட்கறாங்க யாராவது. அப்போது என்ன சொல்வீர்கள் சொல்லி கேட்கிறாரு. எதெல்லாம் அடைய வேண்டுமோ அவை அனைத்தையும் அடைந்து விட்டேன். நம்ம என்ன சொல்வோம்? எதெல்லாம் அடையணுமோ எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன். இந்த ஒரு பிரிவுல எனக்கு நான் கடவுளை தேர்நிலையா, கடவுளே கிடைச்சிட்டாரு. கடவுள் மூலமா எல்லாமே கிடைச்சிச்சு. அந்த தங்க முட்டையற்ற வார்த்தை கிடைச்சா எப்படி இருக்கும்? நமக்கு கவலையே இருக்காது இல்லையா? அந்த மாதிரி கடவுளே கிடைச்சிட்டாரு.
அப்புறம் என்ன நமக்கு கவலை? கவலையற்ற மகாராஜாவா இருக்கும் இல்லையா? பரமாத்ம கஜனாவின் கிடைக்காத பொருள் என்று எதுவுமே இல்லை. அவர் ஒரு கஜானா ஒண்ணு வச்சிருக்காரு. அதுல இல்லாத ஒண்ணு எதுவுமே இல்லை. நம்ம வாயில வந்து இல்லைன்னே வராது பிகே ஆயிட்ட பிறகு. அந்த மாதிரி பிராப்தி சுரூபத்தின் அனுபவம் சங்கமேகத்தில் அனுபவம் செய்து விட்டீர்களான்னு கேட்கிறாரு. செய்து கொண்டிருக்கிறீங்களா? வருங்காலத்தின் விஷயம் வேறு, எதிர்காலத்துக்கு வேறு. சத்தியுகத்துக்கு போக போறோம், மாளிகையில வாழ போறோம். ஆனா இங்க நீங்க என்ன அடைஞ்சீங்க? இந்த சங்கமயுகத்தினுடையதுதான் பிராப்தி சுரூபத்தின் அனுபவம் சொல்றாரு. சங்கமயுகத்தில் அனுபவம் செய்யவில்லை என்றால் வருங்காலத்திலும் அது இருக்க முடியாது. ஏன்? இப்ப நம்ம அனுபவம் செய்யல. பாபா வந்துட்டாரு, உண்மையா அவர் வந்துட்டாரு, அவர் எனக்கு பாடம் எடுக்கிறாரு, அவர் என்ன குழந்தையா தத்து எடுத்துட்டாரு, எப்பேற்பட்டவர் என்னை வந்து செலக்ட் பண்ணிருக்கிறாரு, எனக்கு பாடம் எடுக்கிறாரு. அப்ப என்னோட பாக்கியம் எவ்வளோ அதாவது அடி அடியிலும் வருமானம்ன்றாரு. அப்ப இந்த ஒரு நாளும் இந்த முரளி ஞானத்திலையும் சக்திகள் குணங்கள் எல்லாத்துலயும் நமக்கு வருமானம் சேமிக்கிறோம் இல்லையா? அவர் நினைக்க நினைக்க வருமானம் இல்லையா? இதெல்லாம் வந்து இங்கேயே அனுபவம் பண்ணணும். இங்க அனுபவம் பண்ணலன்னா வருங்காலத்துல எப்படி வரும்? எதிர்காலத்துல சொர்க்கத்துல எப்படி பதவி கிடைக்கும்? அங்க எப்படி மாளிகை கிடைக்கும்? இங்கேயே நீங்க அனுபவம் செய்யலைன்னா வருங்காலத்துல அது இருக்க முடியாது. ஏன்னா வருங்கால பிராப்தம். ஆனால் பிராரப்தம் இந்த புருஷார்த்தத்தின் இந்த முயற்சியின் சிரேஷ்ட கர்மத்தின் மூலம்தான் உருவாகிறதுன்றாரு. அதாவது இப்ப டாக்டர் படிக்கிறோம். அந்த 4-5 வருஷம் படிக்கிறாங்க இல்லையா? அந்த படிப்பை வச்சுதான் டாக்டர் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க போய் நல்லா ஊசி போடுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, பேஷண்ட்டை பார்க்குறாங்க. அந்த 5 வருஷம் படிப்பு தான் காரணம் இல்லையா? அதே மாதிரி இங்க சங்கமயுகத்துல நீங்க படிக்கிற படிப்பு தான் காரணம். இங்க நீங்க படிக்கிறது புருஷார்த்தம், உங்களுடைய முயற்சி, பாபா நினைக்கிறது. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா நினைக்கிறீங்க, முரளி கேட்குறீங்கன்னா இந்த ஒரு புருஷார்த்தத்தினால் காரணத்தினாலதான் அங்க வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் வருங்கால பிராப்தம் இங்க செய்யற முயற்சியின் சிரேஷ்ட கர்மத்தின் மூலம் தான் உருவாகிறதுன்றாரு. இங்க என்ன செய்யறோமோ அப்படியே அங்க கிடைக்கும். கடைசியில் அனுபவ சுரூபம் ஆகிவிடுவீர்கள் என்று அப்படி கிடையாது. அப்படி கிடையாது கடைசியா நான் மாறிடுவேன், கடைசியா அனுபவ சுரூபம் ஆயிடுவேன்னா கிடையாது. நீண்ட காலம் பாபா அடிக்கடி சொல்லுவாரு, நீண்ட காலம் தூய்மையா இருக்கணும், நீண்ட காலம் முரளி படிச்சணும், நீண்ட காலம் அமிர்த வேலை பண்ணியிருக்கணும், நீண்ட காலம் பாபாவை நினைக்கணும். கடைசியா நினைச்சிருவேன், கடைசியா உலகம் அழியுதுன்னா நான் இன்னைக்கு டக்குன்னு பாபா நினைச்சு டக்குன்னு பாபாட்ட போயிடுவேன்னா அதெல்லாம் முடியாது. நீண்ட காலம் புருஷார்த்தம் படிப்பு எல்லாமே எப்படி இப்ப ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அதே மாதிரிதான் நம்ம கதையும். நம்ம எப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளை மாத்துறாரு, டக்குன்னுலாம் மாற முடியாது. சங்கமயத்தின் நீண்ட கால அனுபவம் இதுன்றாரு. ஜீவன் முக்தி நிலையின் விசேஷ அனுபவம் இந்த சமயத்தினுடையது ஆகுன்றாரு. இப்ப நீங்க அந்த அனுபவம் செய்யணும். உடல்ல இருந்தே முக்தி அடைஞ்ச அனுபவம் நீங்க இந்த வாழ்க்கையில நீங்க அனுபவம் செஞ்சிடணும். அந்த வாழ்க்கையை தான் நீங்க வந்து அங்கேயும் போய் அனுபவம் பண்ண போறீங்க, சொர்க்கத்திலையும். இங்க நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, அது பர்ஃபெக்ட் ஆயிடுது. அப்படியே பர்ஃபெக்ட் ஆனே சொர்க்கத்துக்கும் சம்பூர்ணமாயி ஆத்மா வந்து அப்படியே போயிடுதுன்றாரு. கவலையற்ற மகாராஜா ஆவதன் அனுபவமே இப்போதுதான் சொல்றாரு. இந்த சத்தியுகத்துல நம்ம வாழறோம் இல்லையா, ஜாலியா வாழற வாழ்க்கையும் நடக்கும் அனுபவம் வந்து இங்கேதான். அதாவது பாபா தலையில எல்லா பொறுப்பையும் போட்டுட்டு நான் ஜாலியா இருப்பேன். அந்த மாதிரி கவலையற்ற மகாராஜாவதோடைய அனுபவம் இப்போதுதான். ஆக அனைவரும் கவலையற்ற மகாராஜாக்களா அல்லது உங்களுக்கு கவலை உள்ளதான்னு கேக்குறாரு. யார் கவலையற்ற மகாராஜா ஆகி இருக்கிறீர்களோ அவங்க கை உயர்த்துங்கன்றாரு. ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகி கொண்டிருக்கிறீங்களான்னு கேக்குறாரு. ஆகிவிட்டீர்கள் இல்லையா? என்ன என்ன கவலை உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. எப்போது வள்ளலின் குழந்தையாக ஆகிவிட்டீர்களோ கவலை என்ன மீதி இருக்கும்? நம்மளுடைய அப்பாவே வள்ளல், நமக்கு என்ன கவலை? மேரா பாபா என்று ஏற்றுக்கொண்டீர்கள் மற்றும் கவலைகளின் அநேக கூடைகளின் சுமை இறங்கிவிட்டது. ஒரே ஒரு வார்த்தை தான், மேரா பாபான்ட்டு ஏத்துக்கிட்டோம் பாபாவை. உடனே தலைமையில இருந்த அந்த கூடைகளின் சுமையெல்லாம் இறங்கி போச்சு. சுமை உள்ளதா என்னன்னு கேட்கிறாரு. இயற்கையின் விளையாட்டையும் பாக்குறீங்க, ஆனால் கவலையற்ற மகாராஜா ஆகி சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கிறீர்கள். இப்ப நம்ம உலகத்துல எல்லாமே இயற்கையுடைய விளையாட்டு நடக்குது. அதாவது நிறைய வந்து சுனாமின்னு எல்லாம் நடக்கும், இந்த இதெல்லாம் நடக்குது, புயல் காற்று எல்லாம் வீசுது. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சாட்சியாகி பாக்குறோம். சாட்சியாக இருந்து விளையாட்டை பாக்குறீங்கன்றாரு. உலகத்தவரோ பயப்படுறாங்க இல்லையா, என்னவாகுமோ தெரியவில்லையே. உங்களுக்கு பயம் உள்ளதா? பாபா நம்மளை கேட்கிறாரு, உங்களுக்கு பயம் இருக்கா, பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நிச்சயம் மற்றும் கவலையற்ற நிலை எது நடக்குமோ அது நல்லதிலும் நல்லதாகவே நடக்கும். நிச்சய புத்தி யாருக்கு இருக்கும்? கவலையற்ற நிலை யாருக்கு இருக்கும்? அவங்களுக்கு டிராமாவுடைய அந்த பாயிண்ட்ல ஸ்திரமா இருப்பாங்க. ஞான பாயிண்ட்ல எது நடக்குமோ அது நல்லதிலும் நல்லதாகவே நடக்கும். ஏன்னா பிற்காலதரிசியாகி ஒவ்வொரு காட்சியும் நீங்க பாக்குறீங்க. இப்போ ஒவ்வொரு சீனும் நீங்க நடிக்கிறீங்க, ஆனா நீங்க சாதாரணமா நடிக்கல. சாட்சி பார்வையாளரா இருந்து சினிமாவை பாக்குறீங்க. அதாவது உங்க சினிமாவே பார்த்துன்னு இருக்கிறீங்க.
3 காலத்தையும் உணர்ந்து நீங்க இந்த நடிப்பு நடிக்கிறீங்க. இன்று என்ன நடக்கிறது, நாளை என்ன நடக்க போகிறது, இதை அறிந்து கொண்டு விட்டீர்கள். நமக்கு தெரியும் எல்லாமே. பாபாவும் சொல்லிட்டார், ஞானம் நிறைந்தவர் இல்லையா நீங்கள் சொல்லி கேட்கிறாரு. சங்கம யுகத்திற்கு பிறகு என்ன நடக்க போகிறது உங்கள் அனைவரின் முன்பு தெளிவாக உள்ளது இல்லையா? இந்த சங்கம யுகம் முடிஞ்சவொடனே என்ன வரும்? சொர்க்கம் வரும். புது யுகம் வந்தே தீரும்ன்றாரு. உலகத்தவர் கேட்பாங்க, வருமா வருமா என்பது கேள்வி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நம்ம என்ன சொல்வோம்? சொர்க்கம் வருமா வராதா? கண்டிப்பா வரும் இல்லையா? அது இப்போது வந்தே விட்டதுன்ட்டு நம்ம சொல்வோம். எனவே என்னவாகும் என்ற கேள்வியே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பொன்யுகம் வரத்தான் போகிறது என்று உங்களுக்கு தெரியும். சத்தியுகம் வரதான் போகுது. இரவுக்கு பின் இப்போது சங்கமம். அதிகாலை வேலை அமிர்த வேலைக்கு பிறகு பகல் வந்தே ஆகணும் தானே. இப்ப இன்னைக்கு அமிர்த 4:30 to 5 நம்ம அமிர்த வேலை பண்றோம். அது முடிஞ்சு 6 மணி 7 மணி ஆகுது, 10 மணி ஆகுதுன்னா பகல் வருது தானே. அது மாதிரிதான் இந்த சங்கம யுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரும்ன்றாரு. யாருக்கெல்லாம் நிச்சயம் உள்ளதோ அவர்கள் கவலையற்று இருப்பார்கள்னு சொல்றாரு. இப்ப பாபா சொல்றதுல எல்லாமே இந்த முரளி எல்லாமே உண்மை, அது மேல நிச்சயம் இருக்குன்னா அவங்க கவலையப்பட மாட்டாங்க. வாழ்க்கையை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, மரணத்தை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க. காட்சின்னு கிடைக்கும் போது அதை பார்த்துட்டு கிளம்ப போறோம், அவ்வளவுதான். நம்ம ஏன் கவலைப்படணும்? கவலையற்று இருப்பார்கள். எந்த ஒரு கவலையும் அவங்களுக்கு இருக்காதுன்றாரு. கவலையற்றவராகவே தான் இருப்பாங்க. ஏன்னா முயற்சியும் செய்வாங்க இல்லையா? பாபா சொல்ற மாதிரி எந்த ஒரு கவலையும் அவங்களுக்கு இருக்காது. கவலையற்றவர்களாகவே இருப்பார்கள். உலகை படைப்போர் மூலம் படைப்பின் தெளிவான ஞானம் கிடைத்து விட்டதுன்றாரு. ஏன்னா அவங்க ஏன் கவலைப்பட மாட்டாங்கன்னா, உலகை படைக்கிறவர் அவர் தான் கடவுள். அவர் மூலமே எல்லா ஞானமும் கிடைச்சு போச்சு. அப்புறம் ஏன் நம்ம கவலைப்படணும்? நமக்கு சந்தேகம் வருமா? சந்தேகம் எப்படி வரும்? சத்தியமானவர் சிவனே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம கவலைப்பட தேவையில்லை இல்லையா? நம்ம நிச்சய புத்தி இருக்கனால கவலைப்பட தேவையில்ல. பாப்தா அதான் பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் அனைவருடைய அன்பின் சகயோகத்தின் மற்றும் தொடர்பின் அன்பில் கட்டப்பட்டு தங்களின் வீடு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப எப்படி மதுபனுக்கு எல்லாரும் வந்திருக்கணும்னா, எல்லாரும் அவங்களுடைய அன்பு சகயோகம் மற்றும் தொடர்பின் அன்பில் வந்திருக்கிறாங்க மதுபன். பாப்தாதா அனைத்து சிநேகி குழந்தைகளுக்கும் சகயோகி குழந்தைகளுக்கும் தொடர்பில் உள்ள குழந்தைகளுக்கும் தங்கள் அதிகாரத்தை பெறுவதற்காக தங்கள் வீட்டில் வந்து சேர்ந்துள்ளனர் என்பதற்காக இப்ப வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். நம்மள சிநேகி குழந்தைகள் சகயோகி குழந்தைகள் தொடர்பில் உள்ள எல்லாருக்கும் அவங்களுடைய அத்தாரிட்டி, எல்லாருக்குமே உரிமை இருக்குல்ல பாபாவோட ஆஸ்தி அடையறதுக்கு. அதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்றாரு. வாழ்த்துக்கள் பாப்தாதாவின் அன்பு குழந்தைகளை விட அதிகமா அல்லது குழந்தைகளின் அன்பு பாப்தாதாவை விட அதிகமா கேட்கிறாரு. பாபா நம்ம மேல வச்ச அன்பு அதிகமா, நம்ம பாபா மேல வச்ச அன்பு அதிகமா? யாருடைய அன்பு அதிகம் கேட்கிறாரு. உங்களுடையதா தந்தையுடையதா அப்படின்னு கேட்கிறாரு. பாபா சொல்றாரு, குழந்தைகளுடையது தான் அதிகமா, நம்மளுக்குதான் அதிகமா. பாருங்கள், குழந்தைகளுக்கு அன்பு உள்ளது. அதனால்தான் எங்கெல்லாமோ இருந்து வந்து சேர்ந்துக்கிறார்கள் இல்லையா? எங்கெங்கெல்லாம் வந்துக்கிறாங்க. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, எத்தனை தேசங்கள்ல இருந்து வந்திருக்கிறார்கள். 50 தேசங்கள்ல இருந்து வந்துக்கிறாங்களாம். அப்ப எவ்வளவு அன்பு பாருங்க பாபா மேல. 50 தேசங்கள்ல இருந்து வந்துள்ளனர். ஆனால் அனைவரை விடவும் அதிக தூரத்துல இருந்து யார் வந்திருக்கிறார் தெரியுமா? அமெரிக்காக்காரர்களா தூரத்துல இருந்து வந்திருக்காங்களா? நீங்களும் தூரத்துல இருந்து தான் வந்திருக்கிறீங்க. ஆனால் பாப்தாதாவோ எங்க இருந்து வராரு? பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறாராம். அதனுடன் ஒப்பிடும்போது அமெரிக்கா என்பது என்ன? அமெரிக்கா தூரமா பரந்தாமம் தூரமா? அனைவரை காட்டிலும் தூர தேசத்தவர் பாப்தாதா தான். பரந்தாமத்துல இருந்து வர்றாரு இல்லையா? குழந்தைங்க நினைக்கிறாங்க, உடனே பாபா ஆஜராகி விடுவார். குழந்தைங்க கூப்பிடுறாங்க, பாபா அப்படின்னு கூப்பிடுறாங்க, உடனே பாபா வந்து ஆஜராயிடுவாராம். இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு. இப்போது பாபா குழந்தைகளிடம் எதை விரும்புறாரு கேட்கிறாரு இல்லையா? பாபா எதை விரும்புகிறார் என்று. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் இப்ப எப்படி இருக்கணும்? சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாக இருக்க வேண்டும். எதுக்கும் பயப்படக்கூடாது, பயமற்றவங்களா இருக்கணும். சுயராஜ்ய அதிகாரி, இந்த உடலை வந்து இயக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரியா, மனசு புத்தி கர்மேந்திரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சுயராஜ்ய அதிகாரியா ராஜாவா பார்க்க விரும்புறாரு. இப்போது பாப்தாதா இதையே இனிமேல இனிமையான குழந்தைகளிடம் விரும்புகிறார். யாரு? இனிமேல இனிமையான குழந்தைகள்கிட்ட விரும்புகிறார். அனைவருமே ராஜாக்களா கேக்குறாரு. நீங்கெல்லாம் ராஜா தானே, சுயராஜ்யம் உள்ளதான்னு கேட்கிறாரு. அதாவது உங்க கண்ட்ரோல்ல இருக்குதா உங்க உடம்பு, உங்க மனசு புத்தி எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கா? உங்க கண்ட்ரோல்ல, ஆத்மாக்களாகிய உங்களுடைய கண்ட்ரோல்ல சுயராஜ்யம் உள்ளதா? சுயத்தின் மீது ராஜ்யமும் உள்ளது தானே அப்படின்னு கேட்கிறாரு. சுயராஜ்ய அதிகாரி ராஜா ஆகியிருக்கிறேன் என யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க இப்ப கை வைத்துங்கன்றாரு. மிக நன்று. பாப்தாதாவுக்கு குழந்தைகளை பார்த்து அன்பு வருகிறதா. 63 பிறவிகள் அதிகம் உழைத்து இருக்கிறாங்களாம்.
ஏன்னா பக்தி செஞ்சு செஞ்சு பாபாவை தேடி தேடி அலைஞ்சு துக்கம் அசாந்தில இருந்து விடுபடுவதற்காக. எப்படி இந்த துக்கம் போகும், எப்படி இந்த நிம்மதி, எனக்கு நிம்மதி வேணும், எங்க நிம்மதின்ட்டு அலைஞ்சோம் இல்லையா. சொல்றாரு, இதுக்காக நம்ம உழைச்சிருக்கிறோம். ஆக பாபா இதை தான் விரும்புறார். ஒவ்வொரு குழந்தையும் இப்போது சுயராஜ்ய அதிகாரியா ஆகணும், மனம் புத்தி சம்ஸ்காரத்தின் மாலிக் ஆகணும். அதாவது உள்ள 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 ஒரு உலகம் இருக்கு இல்லையா, உள் உலகத்தை மாத்துங்க, வெளி உலகம் தானா மாறிடும்ன்றது. நம்ம என்ன நினைக்கிறோம், வெளி உலகத்தை மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம். என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் மாறினா நான் மாறுறேன் அப்படின்ட்டு. கண்டிப்பா முடியாது. உள் உலகத்தை மாத்திட்டீங்கன்னா வெளி உலகம் தானா மாறிடும். அதனால சொல்றாரு, மனசு புத்தி சம்ஸ்காரத்தின் மாலிக்கா இப்ப ஆகணும். உங்க மனசு புத்தி எல்லாத்தையும் மாத்துங்க. சுப பாவனை சுப ஆசைதான் மாத்துங்க. மாத்தி உங்க சம்ஸ்காரத்தை மாத்துங்க. நீங்க விட்டு கொடுத்துங்க. என்ன விட்டு கொடுப்பாங்க, கெட்டு போறதே கிடையாது இல்லையா. எஜமானனா ஆகணும் இப்பன்றாரு. ராஜா ஆக வேணும். இப்ப ஏன் ராஜா ஆகணும், அப்பதான் சொர்க்கத்துல போய் ராஜா பொறுத்தார் பூமி ஆழ்வார் இல்லையா. இங்க நம்ம பொறுத்துக்கிட்டா அங்க போய் பூமி ஆளப்போம். இங்கெல்லாம் உடாபடியா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களாம் ராஜா ஆக முடியாது இல்லையா. எதுலையுமே நான்ட்டு அகங்காரத்துல ஆடிட்டு இருந்தோம்னா அங்கெல்லாம் ராஜாவெல்லாம் ஆக முடியாது. நம்ம இங்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும், அப்பதான் நம்ம போய் ராஜாவாக முடியாது. அதனால மன இறுக்கமற்ற வாழ்க்கையின் அனுபவம் சதா எமர்ஜாகி இருக்க வேண்டும். இப்ப மனசு புத்தி சம்ஸ்காரத்தை மாத்தக்கூடியவரா இப்ப நம்ம ஆகணும். அப்ப என்ன ஆகும், மனசுல டிப்ரெஷன் வராது இல்லையா. மனசுல டிப்ரெஷன் ஏன் வருது, டென்ஷன் ஆகுது, டிப்ரெஷன் வருது. அந்த மாதிரி இல்லாத வாழ்க்கை மன இறுக்கமற்ற வாழ்க்கையின் அனுபவம் இப்பயே எமர்ஜ் ஆகணும்ன்றாரு. சதா எமர்ஜ் ஆகி இருக்கணும். பாப்தாதா பாக்குறாரு. சில நேரம் மர்ஜாகியோடவும் செய்கிறது. சில டைம் பார்த்தா குழந்தைகள் சோகமா உட்காந்துக்கிறாங்க. சில டைம் பார்த்தா பாபா நினைவுல மஜா நஷால இருக்குது. சில டைம் பார்த்தா இறங்கிடுது சோடா வட்டுற மாதிரி. யோசிக்கிறாங்க இதை செய்யக்கூடாதுன்ட்டு. குழந்தைகள் யோசிக்கிறாங்க, இது செய்யக்கூடாது, இது சரி, இது தவறு என்று யோசிக்கிறாங்க குழந்தைகள். ஆனால் யோசிக்கிறார்களே தவிர சொரூபத்தில் கொண்டு வருவதில்லை. யோசிக்கிறோம் அப்படி எண்ணத்தளவுல தான் இருக்குது, ஆனா சொரூபத்துல வரமாட்டேங்குது. நடத்தையில வேற மாதிரி இருக்குது, பேசுறது ஒரு மாதிரி இருக்குது, நினைக்கிறோம். இன்னைக்கு அமிர்த வேலை 3 மணிக்கு ஏந்திருங்க, ஆனா நாளைக்கு பார்த்தா ஏந்திருக்க முடியல. அப்படியே நமக்கு சொரூபத்துல வரமாட்டேது. பாபா சொல்றதெல்லாம் முரளியோடய நிக்கிது, எதுவும் சொரூபத்துல வரமாட்டேது இல்லையா. அந்த மாதிரிதான் இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி எல்லாமே அப்படிதான் இருக்குது. சுபாவனை வைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா சொரூபத்துல வரமாட்டுது. மாயா அந்த அளவுக்கு சொரூபத்துல கொண்டு வர விட மாட்டுது. அதான் சொல்றாரு, யோசிக்கிறார்களே தவிர சொரூபத்தில் கொண்டு வருவதில்லை. யோசிப்பது என்றால் உள்ளடங்கி இருப்பதுன்றாரு. யோசிக்கிறதுன்னா அப்படியே உள்ளறையே இருக்குது, மனசுக்குள்ளரே இருக்குது, அவ்வளவுதான். சொரூபத்தில் கொண்டு வருவது என்றால் எமர்ஜ் ஆவதுன்றாரு. சொரூபத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னா தான் அது எமர்ஜ் ஆகுது. அப்ப யோசிக்கிற வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஆக மாட்டோம். நான் ராஜா நான் சொர்க்கத்துக்கே எஜமானன்ட்டு யோசிச்சுன்னு தான் இருப்போம். ஆனா நடைமுறையில பிராக்டிக்கலா நம்மளை பார்த்தா எஜமானன் மாதிரி தெரியாது. எப்படி தெரியும், அடிமை மாதிரிதான் தெரியும் இல்லையா. மாயாவுடைய அடிமையா இருந்தா எப்படி நம்ம எஜமானன் ஆக முடியும். அதனாலதான் இப்ப எல்லாத்தையும் எமர்ஜ் பண்ணுங்கன்றார். சமயத்திற்காகவும் காத்திருக்கவில்லை தானே. இப்ப டைமுக்காக எதிர்பார்க்குறீங்களா, டைமே என்ன மாத்திரும். நான் மாற மாட்டேன், எனக்கு டைம் மாத்தினா நான் மாறிக்கிறேன். ஒரு நேரம் வரும், அப்ப நான் முயற்சி செய்வேன். ஒரு நேரம் வரும், நான் அமிர்த வேலை ஏந்திருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா. சில நேரம் செய்கிறீங்க, ஆன்மீக உரையாடல் கூட செய்கிறீர்கள் இல்லையான்றாரு. அப்போது குழந்தைகள் பலர் சொல்றாங்களாம், நேரம் வந்தா சரியாயிடும் அப்படின்னு பாபாட்ட சொல்றாங்களாம். நேரம் என்பது, பாபா சொல்றாரு, நேரம் என்பது உங்களது படைப்பு. நீங்க தான் நேரத்தோட படைப்பே. அதாவது நேரம் உங்களுடைய படைப்பு. அதாவது டைம்ன்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும்ன்றாரு. அது நீங்க தான் முடிவு பண்ணணும். அது என்ன உங்களை முடிவு பண்றதுன்றாரு. அதாவது நீங்க தான் சத்தியுகத்தை கொண்டு வர கூடியவங்க. சத்தியுகம் இந்த நாள், இந்த டேட்டு, இந்த டைம் வரப்போகுது. நான் இப்ப இந்த சரீரத்தை விட்டு நான் தேவதையா போயிட்டு சத்தியுகத்துக்கு போய் நடிக்க போறேன். அதாவது நான் பரந்தாமத்துக்கு இந்த டேட்டுக்கு போறேன்ட்டு முடிவு பண்றதுனா நீங்க தான் முடிவு பண்ணணும். நேரம்ன்றது உங்களுடைய படைப்புன்றாரு. அதாவது நேரம் வரும், நான் மாறுவேன் அப்படி கிடையாது. நேரம் உங்களுடைய படைப்புன்றாரு. நீங்க மாத்தி எல்லாரையும் நீங்க மாறி எல்லாரையும் மாத்தணும். நீங்க மாறி இயற்கையே மாத்தணும். இயற்கையே மாற்றக்கூடியவங்க நீங்கன்றாரு பாபா. நம்ம என்னமோ டைம் வரட்டும்னு உட்காந்துருக்கோம். நீங்களும் மாஸ்டர் படைப்பவர் இல்லையான்றாரு. நம்மளாம் மாஸ்டர் படைப்பவர் தானே. நேற்று சொன்னார்ல வரதானத்துல மாஸ்டர் படைப்பவர் ஆகுதுன்ட்டு. அந்த மனசு புத்தி சம்ஸ்காரம் அந்த திருமூர்த்தி சக்திகளை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்கன்னாரு. அதுக்கு ராஜா ஆகுங்கன்ட்டு. அப்ப நம்ம மாஸ்டர் படைப்பவர் தானே. ஆக மாஸ்டர் படைப்பவர் படைப்பின் ஆதாரத்துல செல்வதில்லைன்றாரு. இப்ப யாராவது அம்மா அப்பா குழந்தை பேச்சு கேட்பாங்களா,
குழந்தை பேச்சு குழந்தை வந்து அம்மா அப்பா பேச்சு கேட்குமா, இல்ல அம்மா அப்பா குழந்தை பேச்சு கேட்பாங்களா? சின்ன குழந்தையோட பேச்சு. படைப்பினோட பேச்சு நம்ம கேட்போமா? நம்ம தான் படைப்பவங்க. நம்ம வந்து படைப்பின் ஆதாரத்துல நம்ம போக மாட்டோம் இல்லையா? நம்ம ஆதாரத்துலதான் படைப்பு போகுதுன்றாரு. இப்ப நீங்க முயற்சி செய்ய செய்ய நீங்க மாற மாற உலகம் மாறுதுன்றாரு. உலகம் மாறுறதுனால நீங்க மாறல, நீங்க மாற மாற உலகம் மாறுது அப்படின்றாரு. நம்மளுடைய முயற்சியில தான் உலகமே மாறிட்டு இருக்குது, சத்தியுகமா மாறப்போகுதுன்னு சொல்றாரு. அதாவது நீங்க தான் உங்களோட டைம்ன்றது உங்களோட படைப்பு தான் சொல்றாரு. மாஸ்டர் படைப்பவராகிய நீங்கள் சமயத்தை அருகில் இப்ப கொண்டு வர வேண்டும்ன்றாரு. அப்ப நீங்க தான் உங்களுடைய மாற்றத்தின் மூலமா தான் இந்த டைம் வந்து வெகு விரைவில் வந்துட்டு இருக்குதுன்றாரு. அப்ப டைமை நீங்க தான் படைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு வினாடியில் மனதின் மாளிகாகி மனதுக்கு கட்டளையிட முடியுமான்னு கேக்குறாரு. இப்ப மனதுக்கு எஜமானாக இந்த பக்தியில கூட போடுவாங்க, மழை பாயுதே கண்ணான்ட்டு, என் மனம் மழை பாயுது. இந்த மனசுனா ஏகப்பட்ட எண்ணம் ஓடினே எனக்கு நான் ஸ்டாப்பா ஓடும், அது நிக்கவே நிக்காது. பாபா சொல்றாரு, அந்த மனசுக்கு எஜமானன் ஆகுங்க. இப்ப கட்டளை இடுங்க. முடியுமா உங்களால? தைரியம் இருக்கா? மனசுக்கு வந்து நீங்க கட்டளை இடுங்க பார்ப்போம். மனதை ஒருமுகப்படுத்த முடியுமான்னு கேக்குறாரு. ஒருமுகப்படுத்துங்க பார்ப்போன்றாரு. முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஏதாவது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு, அந்த விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா? அல்லது வைப்பது முற்றுப்புள்ளி, ஆனால் அது கேள்விக்குறி ஆகிவிடுகிறதா? நம்ம என்னமோ ஃபுல் ஸ்டாப் வைக்கலான்னு தான் பாக்குறோம், ஆனா என்னமோ அது வந்து ஃபுல் ஸ்டாப் விழ மாட்டேது, கேள்விக்குரிய விழுது. ஏன், என்ன, எப்படி, இது என்ன, அது என்ன என்பது போல ஆச்சரியத்தின் ஒரு சிறிதளவு கூட இருக்கக்கூடாதுன்றாரு. முற்றுப்புள்ளி ஒரு வினாடியில் பாயிண்ட் ஆகிவிடுங்கள்ன்றாரு. சொல்றாரு, என்ன நடந்தாலும் டிராமால என்ன வேணா நடக்கட்டும், நீங்க வந்து இந்த கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, ஏன், என்ன இதெல்லாம் போடக்கூடாது. ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஒரு செகண்ட்ல பாயிண்ட் ஆயிடுங்க. என்ன நினைக்கணும், இது டிராமா, இது அப்படிதான் நடக்கும். அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த ரோல் தான் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா. நம்ம வந்து இதுல என்ன, ஏன், எதுக்குன்னா நம்ம கேள்வி கேட்க நமக்கு ரைட்ஸே இல்லை. ஏன்னா இது டிராமா. வேற எந்த முயற்சியும் தேவையில்லைன்றாரு. வெறும் பாயிண்ட் ஆகிடுங்கன்றாரு. ஒரு சொல்லை மட்டும் அபியாசத்தில் கொண்டு வாங்க, பாயிண்ட். இப்ப இதை வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு. ஒரு சொல் என்னன்னா பாயிண்ட் ஆக சொல்றாரு. பாயிண்ட்னா புள்ளி, பாயிண்ட் சொரூபம் ஆக வேண்டும். அதாவது நான் புள்ளி, பாபா புள்ளி, டிராமா புள்ளி. வீணான வேஸ்ட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்ன்றாரு. வீணானவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மற்றும் என்ன மகா வாக்கியம் கேட்குறீங்களோ அந்த பாயிண்ட்டை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். அதாவது வேஸ்ட்டுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு முரளியில என்ன பாயிண்ட் நான் கேட்கறேனோ அந்த பாயிண்ட்டை சிந்தனை செய்யணும். வேறு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பாயிண்டை, புள்ளியை நினைவு செய்யுங்கள், நினைவில் வையுங்கள், முற்றுப்புள்ளி வையுங்கள், புள்ளி ஆகிவிடுங்கள் சொல்றாரு. இந்த அபியாசத்தை நாள் முழுவதும் இடையிடையில் செய்யுங்கள். எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் இதை செய்து பாருங்கள். ஒரு வினாடியில் பாயிண்ட் ஆக முடியுமா? ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இது எப்பன்னா நமக்கு பிரச்சனை வரும்போது. இப்போ பிரச்சனையே இல்லாத டைம்ல ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வரும்போது உங்களால அந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா? அப்பதான் அதை பத்தி பேசின்னு இருப்போம், அதிகமா பேசுவோம், அந்த பிரச்சனைய ஊதி ஊதி பெருசாக்குவோம். அதெல்லாம் பாபா சொல்றாரு, அந்த டைம்ல ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா? எப்போது இந்த அபியாசத்தை அடிக்கடி செய்றீங்களோ அப்போதுதான் வரவிருக்கும் கடைசி சமயத்தில் கூட முழு பாயிண்ட்ஸ் உங்களால பெற முடியுன்றாரு. இதை நீங்க அடிக்கடி செய்யணும். ஒரு டெஸ்ட் பேப்பர்லயும் அந்த அபியாசத்தை, அதாவது பாயிண்ட் ஆகிரணும். முற்றுப்புள்ளி வச்சுட்டு வேஸ்ட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு புள்ளி ஆயிரணும், பாயிண்ட் ஆயிரணும். இந்த அபியாசத்தை நீங்க பண்ண அப்பதான் கடைசி சமயத்துல உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும்ன்றாரு. முழு பாயிண்ட்ஸ் பெற முடியும். அப்பதான் பாஸ் வித் ஆனர் ஆகிவிடுவீர்கள்ன்றாரு. பாஸ் வித் ஆனர்னா 8ல வந்துருங்க. இதுதான் பரமாத்மா படிப்புன்றாரு. இதெல்லாம் நம்ம படிச்சு இந்த டெஸ்ட் பேப்பர்ல பாஸ் ஆனா இதுதான் வந்து அவர் கொடுக்குற டெஸ்ட் பேப்பர். சிவன் வந்து டெஸ்ட் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்களா, இதுதான் அவர் பண்றது. அவர் கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுக்குறாரு. வாழ்க்கையில வர பிரச்சனைக்கு அதை எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தராரு. இதுதான் பரமாத்மா பாலனை சொல்றாரு. சிவனே அளிக்கிற பாலனையே இதுதான்றாரு. ஆக யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ, முதல் தடவை வந்திருப்பவர்கள் என்றாலும் சரி, யார் முதல் தடவை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்களோ அவங்க இப்ப கை வைத்துங்கன்றாரு. மதுபனுக்கு ஃபர்ஸ்ட் வந்தவங்களை கேட்கிறாரு. நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நல்வரவன்றாரு. எப்படி இப்போது முதல் தடவை வந்திருக்கிறீங்க இல்லையா, அப்போது முதல் நம்பரும் பெற வேண்டும் தானே. ஃபர்ஸ்ட் தடவை வந்துட்டீங்க, அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரும் வரணும் தானே. ஃபர்ஸ்ட் நம்பர்னா அவர் சொல்றது 8 லட்சுமி நாராயண் எல்லாம் வரணும், வாய்ப்பு உள்ளதுன்றார். நீங்கள் யோசிப்பீர்கள், நாமும் இப்போதுதான் முதல் தடவையாக வந்திருக்கிறோம், நம்மளே இப்பதான் மதுபனுக்கு வந்துடும். இவர் என்ன அதுக்குள்ளார நம்மள முதல் நம்பர்ல வரணுன்றாரு. நமக்கு முன்னால் வந்தவர்களும் அநேகர் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் பிகேஸ் இருக்கிறாங்க.
10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் பிகேஸ்லாம் இருக்கிறாங்க. நம்மளே இப்பதான் வந்திருக்கிறோம். நம்மளை போய் ஃபர்ஸ்ட்ல வர சொல்றாரு. ஆனால் டிராமாவில் இந்த வாய்ப்பு வைக்கப்பட்டுள்ளதுன்றாரு. எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா கொடுத்துருக்கிறாரு. கடைசியா வந்திருந்தாலும் வேகமாக சென்று முதலில் வர முடியும். லாஸ்ட் சோ ஃபாஸ்ட்னு சொல்லிக்கிறாரு. லாஸ்டா வந்தாலும் அந்த அளவுக்கு வைராக்கியத்தோட உலகாய விஷயங்கள் மேல வெறுப்பு வைராக்கியம் வச்சிங்கன்னா, பாபா மட்டும் நினைச்சீங்கன்னா நீங்க கூட ஃபர்ஸ்ட் வர முடியுன்றாரு. வாய்ப்பு உள்ளது மற்றும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்பவர்களை பாப்தாதா சான்சலர் என்றுதான் சொல்கிறார். எனவே சான்சலர் ஆகுங்கள். சான்சலர் ஆக வேண்டுமா? சான்சலர் ஆவீர்களா? சான்சலர் ஆவோம் என்று நினைப்பவர்கள் இப்ப கை வைத்தங்க. சான்சலர் ஆவீர்களா கேட்கிறாரு. ஆஹா, வாழ்த்துக்கள். பாப்தாதா பார்த்தார். இங்கோ யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கை உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. பெரும்பாலோர் கை உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்றாரு பாப்தாதா. வரக்கூடிய இனிமையில இனிமையான மிக மிக அன்பான குழந்தைகளை விசேஷமாக நினைவு செய்துள்ளாராம். இனிமே வரக்கூடியவங்களை கூட நினைவு செய்யறாரு. இன்னும் எங்கெங்கயோ ஒளிஞ்சிருக்கிறாங்க 33 கோடி ஆத்மாக்கள். அவங்க மிக மிக அன்பான குழந்தைகள், அவங்கள கூட நினைவு செய்யறாராம். ஏன் நினைவு செய்யறாரு? இன்று இந்த தேசத்தின் மற்றும் வெளிநாடுகளில் அநேக விஐபிகள் வந்துள்ளனர். எதற்காக அழைப்புதல் தந்தார்கள் தெரியுமா? பாருங்கள், அழைப்புதழோ அநேகருக்கு கிடைத்தன. ஆனால் வரக்கூடிய நீங்கள் வந்து சேர்ந்துக்கிறீங்க. நிறைய பேருக்கு இன்விடேஷன் போச்சு, ஆனா வரக்கூடியவங்க தானே வந்திருக்கிறீங்க. ஏன் பாப்தாதா நினைவு செய்தார்? ஏனென்றால் பாப்தாதாவுக்கு தெரியும் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் சிநேகி அன்பான குழந்தைகள். சகயோகியிலிருந்து சகஜ யோகியாக ஆகக்கூடிய தகுதி உள்ளவர்கள். கண்டிப்பா அவங்க சகஜ யோகி ஆவாங்க. இப்போ சிநேகி சகயோகியா தான் வந்திருக்கிறாங்க. போக போக சகஜ யோகியா பாபா நினைவுல மூழ்கிடுவாங்கன்றாரு. அவங்களுக்கு தகுதி உள்ளவர்கள். அதனால்தான் நினைவு செய்யறாரு. தைரியம் வைப்பீர்களானால் நீங்கள் சுலபமாக யோகியாகி மற்றவர்களுக்கும் கூட சகஜ யோகத்தின் மெசஞ்சராகி மெசேஜ் கொடுக்க முடியும்ன்றாரு. தைரியம் மட்டும் வைங்க, நீங்களும் சுலபமா யோகி ஆயிடுவீங்க. மற்றவங்களுக்கும் சகஜ யோகத்தின் மெசேஜராகி மெசேஜ் உங்களால கொடுக்க முடியுன்றாரு. மெசேஜ் கொடுப்பது என்றால் காட்லி மெசேஞ்சர், இறை தூதர் ஆவதா. நம்மளாம் இறை தூதர்ன்றாரு. இறைவன் வந்துட்டாரு, கிளாஸ் எடுக்கிறாருன்ற செய்தி நம்ம போய் மற்றவங்க சொல்லணும் இல்லையா? நம்மளாம் காட்லி மெசேஞ்சர். ஆத்மாக்களை துக்கம் அசாந்திலிருந்து இப்ப விடுவிக்க வேண்டும்ன்றாரு. பிறகும் கூட உங்களுடைய சகோதர சகோதரிகள் தான் இல்லையா? அவங்க உலகமே இப்ப எப்படி இருக்கிறாங்க? துக்கம் அசாந்தில. நமக்காக பாபா இருக்கிறாரு. ஏதாவது பிரச்சனைனா பாபான்னு கூட்டுறோம், வந்துடுறாரு. யார் மூலமா ஹெல்ப் பண்ணிடுறாரு. வெளி உலக அனாதையா இருக்கிறாங்க. யாருக்கும் இந்த கடவுளையும் தெரியாது, கூட இருக்கிறவங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறாங்க இல்லையா? துக்கம் அசாந்தியில் இருந்து விடுவிக்கணும். பிறகும் கூட உங்களுடைய சகோதர சகோதரிகள் தான் இல்லையா? எல்லாருமே அது எந்த தர்மத்தவரா இருந்தா கூட நம்மளுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் தானே. ஆக தங்களுடைய சகோதர சகோதரிக்கு இறை செய்தியை இங்க கொடுக்க வேண்டும்ன்றாரு. எதுவும் செய்ய முடியலனா கூட இந்த செய்தியாவது சொல்லுங்க. அதாவது அவர்களை விடுவிக்கணும், லிபரேட் பண்ணணும். இதற்கான ஆசீர்வாதங்கள் அதிகம் கிடைக்கின்றனன்றாரு. நீங்க எவ்வளவு பேருக்கு செய்தி சொல்றீங்களோ அவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். யாரோட பிளஸ்ஸிங்ஸ்? அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸும் கிடைக்கும், பாபாவோட பிளஸ்ஸிங்ஸும் கிடைக்கும். எந்த ஒரு ஆத்மாவையும் துக்கம் அசாந்திலிருந்து விடுவிப்பதற்கான ஆசீர்வாதங்கள் மிக அதிகமாக கிடைக்கின்றனன்றார். இப்ப நம்ம போய் ஒருத்தவங்க சாப்பாடு போடுறோம், ஆசீர்வாதம் பண்றாங்க. அது நம்ம ஸ்தூலமா செய்யறோம். இது அவங்க சூட்சமமா அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த துக்க அசாந்தி நம்ம விடுவிக்கிறோம் இல்லையா? ஆசீர்வாதம் எவ்வளவு அதிகமா கிடைக்கின்றன. கடவுளை அறிமுகம் பண்ணி தரகரா இருந்து கடவுளை அறிமுகம் பண்ணி வைக்கிறோம். கடவுளை அடைஞ்சவங்க எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாங்க இல்லையா? அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மேலும் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதால் அதீந்திரிய சுகம், உள்ளார்ந்த குஷியின் ஃபீலிங் நிறைய வருகிறது இல்லையா? நமக்கு ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்ஸ் வர வர நமக்குள்ளார என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும், இன்ஸ்டண்டா குஷி கிடைக்கும். உள்ளார்ந்த குஷியின் ஃபீலிங் நிறைய வருகிறது. ஏனென்றால் குஷியை பகிர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? அது நமக்கு கடவுள் கிடைச்சிட்டாரு, நம்ம ஜாலியா இருக்கிறோம். அதை போய் மற்றவங்க சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க கடவுளை. அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. அவங்க பாயிண்ட் நீங்க ஆத்மான்னு புரிய வச்சு, அதாவது நீங்க ஆத்ம உணர்வுல சொல்லி அவங்களுக்கு ஆத்மாவை பார்த்து புரிய வச்சிட்டீங்க. அவங்க புரிஞ்சிட்டாங்க, துக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்ப நீங்க குஷி ஆயிட்டீங்க, அவங்களையும் குஷிப்படுத்திட்டீங்க இல்லையா? உங்க குஷிய பகிர்ந்துக்கிட்டீங்க இல்லையா? உங்க கையில ஒரு கடலை இருக்கு, சாப்பிட்றோம், மற்றவங்களுக்கும் பகிரும்போது அவங்களுக்கும் கொடுக்கும்போது அது எவ்வளவு திருப்தி இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப குஷியை நம்ம குஷியா இருக்கிறோம், நம்ம குஷியை மற்றவங்களுக்கும் பகிர்கிறோம் இல்லையா? அதனாலதான் அந்த இன்ஸ்டன்ட் குஷி வருது, அதீந்திரிய சுகம் அனுபவம் ஆகுதுன்றாரு. குஷியை பகிர்ந்தளிப்பதன் மூலம் குஷி அதிகரிக்கிறது, நமக்கு அதிகரிக்கிறது. எது கொடுத்தாலும் அதிகரிக்கும் இல்லையா? அந்த மாதிரி குஷியை கொடுத்தாலும் அதிகரிக்கும்ன்றாரு.
அனைவரும் குஷியாக இருக்கிறீங்களா? விசேஷமாக பாப்தாதா விருந்தாளிகளிடம் இல்லை, அதிகாரிகளிடம் இப்ப கேட்கிறாரு. பாபா இப்ப எல்லாம் குஷியா இருக்கிறீங்களான்னு சொல்லி யாரை கேட்கிறாருன்னா, விருந்தாளி இல்லையா, அதிகாரிகிட்ட கேட்கிறாராம். தன்னை விருந்தாளி என புரிந்து கொள்ளக்கூடாது, அதிகாரின்ட்டு புரிஞ்சுக்கணுன்றாரு. ஆக அனைவரும் இப்ப குஷியாக இருக்கிறீங்களா? அதாவது பரமாத்மா குஷிக்கு அதிகாரி நம்ம இல்லையா? இது எப்பேற்பட்ட எல்லையற்ற குஷி. கடவுள் கிடைச்சது, நமக்கு எவ்வளவு குஷியா இருக்கிறோம், அந்த குஷியை பகிர்றோம் இல்லையா எல்லாருக்கும். அப்ப இது எல்லையற்ற குஷின்றார். ஆம், வந்திருக்கும் உங்களை கேட்கிறோம். சொல்லும் போது விருந்தாளி என சொல்லலாம், ஆனால் நீங்கள் விருந்தாளிகள் இல்லை, மகானாகி மகானாக போகிறவர்கள் சொல்றாரு. எனவே குஷியாக இருக்கிறீங்களா? குஷியாக இருக்கிறீர்கள் என்றால் இப்ப கையசைங்கன்றாரு. அனைவரும் குஷியாக இருக்கிறீர்கள். இப்போது போய் என்ன செய்வீங்க? இப்ப நம்ம குஷி ஆயிட்டோம் இல்லையா, பாபா குஷி குஷின்னு சொல்லி நம்மளை குஷி ஆகிட்டாரு. இப்ப குஷியை பகிர்ந்தளிப்பீர்கள் இல்லையா? அனைவருக்கும் நன்றாக குஷியை இப்ப பகிர்ந்தளிக்க வேண்டும். போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்றாரு. ஸ்வீட்டு கிடைச்சுன்னா ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி இப்ப குஷி கிடைச்சிருந்தா போய் எல்லாருக்கும் குஷியை கொடுங்க. எவ்வளவு பகிர்ந்தளிக்கின்றீங்களோ அவ்வளவு குஷி அதிகரிக்கும்ன்றாரு. நீங்களும் ஜாலியா இருங்க, மற்றவங்களையும் ஜாலியா இருக்க விடுங்க, ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கன்றாரு. சரி, நல்லது, நன்றாக கைத்தட்டுங்கள். அனைவரும் நன்றாக கை தட்டினாங்க. இப்போது எப்படி கை தட்டினீர்களோ அது போல எப்போதும் குஷியின் கைத்தட்டல்கள் தாமாக நடந்து கொண்டே இருக்கட்டும்ன்றாரு. பாப்தாதா எப்போதும் டீச்சர்களுக்கு தான் சொல்றாரு. டீச்சர்கள் என்றால் அவர்களின் தோற்றத்தின் ஃபியூச்சர்ஸ் மூலம் வருங்காலம் ஃபியூச்சரே காணப்பட வேண்டுமா. டீச்சர் குழந்தைகள் சொல்றாரு, அவங்க அவங்க தோற்றத்தை பார்த்தா ஃபியூச்சர் தெரியணுமா, வருங்காலம் தெரியணுமா. அத்தகைய டீச்சர்கள் தான் இல்லையா நல்லது. இல்லறத்தில் இருப்பவர்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்துட்டே டீச்சர் ஆயிருக்காங்க, அதாவது சரண்டர் ஆகல, சென்டர்ல இல்ல, வீட்டுல இருந்தே முயற்சி பண்றாங்க இல்லையா, அவங்களும் கிளாஸ் எடுக்கிறாங்க, கீதா பாடசாலை ஓபன் பண்ணி. இல்ல வீட்டுல இருந்துகிட்டே போக முடியல இருந்தாலும் டீச்சரா இருக்கிறாங்க. சேவைக்கு நிமித்தமாக ஆகியிருந்தாலும் சரி, அனைவரும் பாப்தாதாவுக்கு சமமாக ஆகக்கூடியவர்கள் தான்றாரு. நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க டீச்சரா இருந்தீங்கன்னா, நீங்க ஞானத்தை மத்தவங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க எல்லாருமே பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடியவங்கன்னு சொல்றாரு. நிச்சய புத்தி உள்ள வெற்றியாளர்கள் தான் நீங்களாம். உங்களுக்கு நிச்சய புத்தி இருக்கு இல்லையா, அதனால தானே டீச்சர் ஆயிருக்கீங்க. அதனால பாபாவுக்கு சமமாகக்கூடிய வெற்றியாளர்கள்னு சொல்றாரு. நல்லது. நாலாபுறம் உள்ள சாக்கார ரூபத்தில் முன்னால் இருப்பவர்களாயினும், தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் மனதால் அருகில் இருப்பவர்களாயினும், அத்தகைய சதா சிரேஷ்ட பாக்கியவான ஆத்மாக்களுக்கு சதா நிமித்தமாகி நிர்வாண காரியத்தில் பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான ஊக்கம் உற்சாகத்தில் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய தைரியமான குழந்தைகளுக்கு சதா ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு கோடி வருமானத்தை சேமிக்கக்கூடிய உலகின் மிக பல மடங்கு பாருங்க, உலகின் மிக பல மடங்கு செல்வந்தர்களாகிய நிரம்பிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே சொல்றாரு. பாபாவுடைய ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம், நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கும் இல்லையா, ஒவ்வொரு அடியிலும் நமக்கு பல கோடி மடங்கு வருமானம் சேமிக்கக்கூடிய. அதனாலதான் கிருஷ்ணரோட கால் போடுறாங்க, அடி மேல அடி போட்டு கிருஷ்ணர் உள்ள வராரு அப்படின்ட்டு பக்தி மார்க்கத்துல அவரோட அடியை போடுறாங்க. அவர் அடினா அவர் அடி மேல அடி ஸ்ரீமத் படி நடந்தார் இல்லையா, அந்த அடி மேல அடிதான் அவருக்கு பல கோடி மடங்கு வருமானத்தினாலதான் செல்வந்தரா ஆனாரு, சொர்க்கத்துல போயிட்டு நாராயணன் ஆனாரு கிருஷ்ணர். அதனாலதான் சொல்றாரு, அந்த மாதிரி ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே. இரட்டை வெளிநாட்டில் நிமித்தமாக உள்ள பெரிய சகோதரிகளிடம் பேசுறார் பாபா. நல்லது, சேவைக்கான நிறுவனம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இதன் மூலம்தான் சப்தம் செய்தி பரவும். அனுபவம் சொல்வதால் மற்றவர்களின் அனுபவங்களும் அதிகரிக்கும். இப்ப நீங்க பிகேஐ உங்களுக்கு வாழ்க்கையில என்ன மாறிச்சு, எப்படி மாறினீங்க, என்ன நடந்தது, பாபா உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, இது எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்லும் போதுதான் மற்றவங்களின் அனுபவங்களும் அதிகரிக்கும். ஆக பாப்தாதா குஷி அடைகிறார். வெளிநாட்டு சேவையில் நிமித்தமாக இருப்பவர்கள் நல்ல ஊக்கம் உற்சாகத்துடன் சேவையில் பிஸியாக இருக்கிறாங்களாம். வெளிநாட்டுல இந்த தேசத்துல இருந்து தான் சென்றிருக்கிறாங்க, இந்தியால இருந்து தான் அங்க வெளிநாட்டுக்கு போய் சேவை செய்யறாங்க. ஆனா ஊக்க உற்சாகத்தோட சேவையில பிஸியா இருக்கிறாங்க. வெளிநாட்டினரின் சேவையை அந்த மாதிரி நிமித்தமாகி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஜானகிதாதியில அப்படிதான் வெளிநாட்டுல போய் தான் லண்டன்ல தான் சேவை பண்ணாங்க. அந்த நாட்டை சேர்ந்தவர்களைப் போலவே தன்னுடையவர் என்ற அனுபவத்தை நீங்க கொடுக்குறீங்க. மற்றும் அனைத்து தரப்பை சேர்ந்தவராக, ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் அல்ல, லண்டன் அல்லது அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் இல்லை, எல்லையற்ற சேவாதாரி நீங்க. பொறுப்போ உலகம் முழுவதுக்குமானது இல்லையான்றாரு. ஆக பாப்தாதா வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறாரு. செய்து கொண்டிருக்கிறீர்கள், பாபா வாழ்த்து சொல்றாரு. நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் சேவைன்னு சொல்றாரு. இனியும் மிக நன்றாக பறந்து கொண்டும் பறக்க வைத்து கொண்டும் இருப்பீங்க. போக போக சேவை நல்லா விருத்தி ஆகும்.
நீங்களும் நல்லா வந்து பறந்துகிட்டே இருப்பீங்க, பரிசா மாதிரி பறக்க வைத்து கொண்டு இருப்பீங்கன்னு சொல்றாரு. நல்லது. தனிப்பட்ட சந்திப்பு சொல்றார் பாபா. அனைவரும் புனிதமான மகிழ்ச்சி நிறைந்த அன்னப்பறவைகளாக இருக்கிறீங்க. அன்னப்பறவையின் வேலை என்னவாக உள்ளதுன்னு கேக்குறாரு. அன்னப்பறவையிடம் நிர்ணய சக்தி அதிகம் உள்ளது இல்லையா? அன்னப்பறவை கண்டுபிடிச்சிடும் தண்ணி எது பால் எது கண்டுபிடிச்சிடும், பிரிச்சு எடுத்துரும். கல்லை பிரிச்சிடும், முட்டை பிரிச்சு எடுத்துரும், எது நல்லது கெட்டது பிரிச்சிடும். அது மாதிரி நம்மளும் அன்னப்பறவை. நல்லவங்க கெட்டவங்க யாரு, நல்லது எது கெட்டது எது, நல்ல குணம் கெட்ட குணம் நமக்குள்ளாரையே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம செய்யறது கரெக்டா தப்பா இதை கூட நம்ம பிரிச்சு பார்க்கணும். நிர்ணய சக்தி அதான் தீர்மானிக்கும் சக்தி. ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறது ரைட்டா தப்பான்றதை நம்ம நிர்ணயிக்கணும். அப்புறம் தான் மற்றவங்கள பத்தி வைப்ரேஷன் வச்சு புரிஞ்சுக்கணும். அது மாதிரி நல்லவங்க கெட்டவங்க, ஏன்னா கெட்டவங்க கூட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து தவறு பண்ணிட்டோம்னா அதுக்கும் நம்மளுக்கு தண்டனை வரும் இல்லையா? அதனால நிர்ணய சக்தி அதிகம் உள்ளது அன்னப்பறவையிடன்றது. நீங்கள் புனிதமான மகிழ்ச்சியான அன்னப்பறவைகள், வீணானவற்றை முடித்து விடுபவர்கள். இப்போ நம்மலாம் யாருன்னா புனிதமான மகிழ்ச்சியான அன்னப்பறவைகள்லாம். இப்போ வேஸ்ட்லாம் நம்ம முடிச்சிருவோம், வேஸ்ட்டே வேணாம் நமக்கு. மற்றும் சக்திசாலி ஆகி மற்றவர்களையும் இப்போ சக்திசாலி ஆக்குபவர்கள். வேஸ்ட் பேசினாதான் நம்ம சக்தி இழந்துருவோம் இல்லையா? பவர்லெஸ் ஆகி பவரே போயிடுது ஆத்மால. அதனால அதை முடிச்சுட்டு சக்தி பவர்ஃபுல்லாகி எல்லாரையும் சக்திசாலியா ஆக்குங்க. அனைவரும் எவர் ஹாப்பியாக இருக்கிறீங்களா, எவர் ஹாப்பியா இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அதாவது எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. இப்போது ஒருபோதும் துக்கத்தை வரவிடக்கூடாதுன்றாரு. இப்ப வந்து துக்கம் கொடுப்பாங்க தான், நீங்க துக்கத்தை எடுக்காதீங்க, துக்கத்தை வரவே விடக்கூடாது. துக்கத்திற்கு விவாகரத்து கொடுக்கப்பட்டு விட்டதுன்றாரு பாபா. பாபா என்ன சொல்றாரு, நம்ம சுக உலகத்துக்கு போயிட்டு இருக்கணும். எங்க போறோம், சுகதாமத்துக்கு போறோம். நம்ம துக்கத்துக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டோன்றாரு. நம்ம கலியுகம் நம்மளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. நம்ம சங்கமயத்துல அதீந்திரிய சுகத்துல மிதந்துட்டு இருக்கிறோம். கோபியரா முரளி படிச்சுட்டு ஜாலியா இருக்கிறோம். நம்ம ஏன் அந்த துக்கத்தை பார்க்கணும், அதுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்கன்றாரு. துக்கத்தை வர விடாதீங்க, துக்கத்திற்கு விவாகரத்து கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போதுதான் மற்றவர்களின் துக்கத்திற்கு நீங்க நிவாரணம் அளிப்பீர்கள் இல்லையா? இப்ப கோயிலுக்கு போறோம், சாமி கிட்ட போயிட்டு வேண்டுறோம், அந்த அம்மன் கிட்ட உட்காந்து தாயே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. எல்லாரும் வந்து வேண்டுறாங்க, தாயே எனக்கு கஷ்டத்தெல்லாம் தீர்த்துருன்ட்டு. அந்த அம்மனே கண்ணத்துல கையை வச்சுக்கிட்டு எப்படி நல்லாவா இருக்கும்? அந்த அம்மனுக்கே ஒரு பிரச்சனைனா அந்த அம்மன் எப்படி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கும்? அதான் சொல்றாரு. அப்ப வந்து நீங்க வந்து துக்கத்துக்கு விவாகரத்து டைவர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா தான் மற்றவங்களுடைய துக்கத்துக்கு நீங்க நிவாரணம் அளிப்பீர்கள் இல்லையா? நம்மளே சுகமா உட்காந்துனா வர்றவங்க நம்ம எப்படி வந்து சுகத்திற்கான வழியை காட்ட முடியும்? எனவே சுகமாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க ஜாலியா இருங்க, உங்களை பார்த்து எல்லாரும் ஈர்க்கப்பட்டு வரணும். பிகேஐ என்ன ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட வரணும். இவங்க என்ன பிகேஐ எப்ப எந்த நேரமும் துக்கம், எந்த நேரமும் பிரச்சனை சண்டை, என்ன அதை ஐயோ நம்ம போகவே கூடாதுன்ட்டு வரமாட்டாங்க. அதனாலதான் எனவே சுகமாக இருக்க வேண்டும், சுகம் கொடுக்க வேண்டும். இந்த காரியம் செய்வீர்கள் இல்லையா? இப்ப இந்த காரியம் பாபாக்காக செய்யணும் இல்லையா? படிப்புக்கு வரக்கூடியவர் யாரு, எப்பேற்பட்டவர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, எப்படி நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு, நம்மளை பார்த்து எல்லாரும் வரணும் இல்லையா? இப்ப இந்த காரியம் செய்வீர்கள் இல்லையா? இங்க இருந்து என்ன சுகம் கிடைத்ததோ அதை சேமித்து வைக்க வேண்டும்ன்றாரு. மதுவனுக்கு வந்தீங்க, எவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குது, அதெல்லாம் சேமிச்சு வைங்க. எப்போது எது நடந்தாலும் பாபா இனிமையான பாபா துக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்ட்டு சொல்லுங்கன்றாரு. துக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பாபா என்று சொல்லுங்கள். எப்போது எது நடந்தாலும் வாழ்க்கையில பாபா இனிமையான பாபா துக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பாபா என்று சொல்லுங்கள். தன்னிடம் வைத்துக் கொள்ள வேண்டாம். குப்பையை போய் யாராவது வச்சுக்குவாங்களா? வீட்டுல இருக்கிற குப்பையே கொண்டு போய் வெளியில கொட்டிடுவோம் இல்லையா? ஒரு நாள் தள்ளி அந்த குப்பை வீட்டுல இருந்தா பிடிக்காது. இப்போ மனசுல மட்டும் எதுக்கு அவ்வளவு குப்பையை வச்சுக்கிட்டு? அதான் சொல்றாரு, தன்னிடம் வைத்துக் கொள்ள வேண்டாம். கெட்ட பொருளை வைத்துக் கொள்வார்களா என்ன? பாபா கடலா இருக்கிற கடல்ல கொட்டிடுங்க குப்பையன்றாரு. கெட்ட பொருளை வைத்துக் கொள்வார்களா என்ன? ஆக துக்கம் கெட்டது இல்லையா? கெட்ட பொருள் வீட்டுல வச்சிருப்போமா? ஒரு செகண்ட் கூட வச்சிருக்க மாட்டோம். கிருமி பிடிச்சது, ஏதாவது கிருமியான பொருளை வச்சிருந்தா உடம்புக்கு ஒத்து வராதுன்னா தூக்கி வெளியில போட்டுருவோம் இல்லையா? அது மாதிரி கெட்ட பொருளை வச்சுக்க மாட்டாங்க. ஒரு நாள் கெட்டு போச்சுன்னா கூட அதை வச்சுக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப நீங்க மனசுல மட்டும் துக்கத்தை ஏன் வச்சுக்கீங்க? அது கெட்ட பொருள் தானே. ஆக துக்கம் கெட்டது இல்லையா? எனவே துக்கத்தை வெளியேற்றுங்க. அதை ஏன் வச்சுட்டு ஒரு மாச கணக்குல வருஷ கணக்குல துக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்க கெட்ட பொருளை வச்சுக்கிட்டுன்னு கேக்குறாரு.
அப்ப ஆத்மா மட்டும் என்ன குப்பை தொட்டியா? ஆத்மால மனசு இருக்கு இல்லையா, மனசுல ஏன் துக்கத்தை வச்சுக்கிறீங்க? துக்கத்தை விளையாற்றி விடுங்கள், சுகமாக இருங்கள்ன்றாரு. இப்ப ஜாலியா இருங்க, ஜாலியா இருக்க வேண்டிய யுகம் தான் இது சங்கம யுகம். ஆக இது சுகமான குரூப் மற்றும் சுகம் தரும் குரூப்ன்றாரு. நம்ம குரூப் வந்து சுகமான குரூப், எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய குரூப். மற்றவங்க என்ன வேணா கொடுக்கட்டும், நம்ம என்ன கொடுப்போம்? நல்லதே கொடுப்போம், சுகத்தையே கொடுப்போம். நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் சுகம் கொடுத்து கொண்டே இருங்கள்ன்றாரு. நீங்க நடந்தா சுற்றி வந்தா சுகம் மட்டுமே கொடுங்க. உங்களை பார்த்து எல்லாரும் மாறணும். எவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் தெரியுமா? ஆக இந்த குரூப் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமான குரூப்ன்றாரு. அனைவரும் குஷியாக இருக்கிறீர்கள் இல்லையா? நீங்க எல்லாரும் குஷியா இருக்கீங்களா? இன்னைக்கு குஷியை நிரப்பிட்டார் பாபா முரளியில. இப்போது புன் சிரிங்கள். இப்ப எல்லாரும் சிரிங்க பார்ப்போம். சிரிங்கன்னா வாய் விட்டு கிடையாது, புன் சிரிக்க சொல்றாரு. முகம் வந்து சிரிச்ச மாதிரி இருக்கணும். எப்படி லட்சுமி நாராயண் முகம் இருக்கும், எப்படி புன் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும்ன்றாரு. ஒரு முரளியில எவ்வளவு அழகா சிரிக்க வைக்கிறாரு. இப்படி புன்சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். குஷியில் நடனம் ஆடுங்கள், டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, வெளியிலயும் டான்ஸ் ஆடுங்க, மனசுக்குள்ளேயும் டான்ஸ் ஆடுங்கன்றாரு. குஷியில நடனம் ஆடுங்கள், நல்லது. பாருங்க, இந்த மனிதர்கள்லாம் வந்து நம்மளை வந்து பேசி பேசி துக்கம் அடையதான் வைப்பாங்க. பாபா வந்து முரளியை பேசி எப்படி எல்லாரையும் குஷியாக்கிட்டாரு. வரதானம். நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலம் மேலேறும் கலையின் அனுபவம் செய்யக்கூடிய ராஜ்ய அதிகாரி ஆகுகள் வரதானம் கொடுக்குறாரு. நினைவு மற்றும் சேவை, அதாவது பாபாவை நினைக்கணும், சேவையும் செய்யணும், பிஸியா வச்சுக்கணும். அந்த சமநிலை ரெண்டுமே. இப்போ நீங்க சேவை செய்யறன்ட்டு பாபா மறந்துடக்கூடாது, பாபாவை நினைக்கிறான்ட்டு சேவையை மறந்துடக்கூடாது. ரெண்டுமே சமநிலையில செய்யணும். அதன் மூலம் மேலேறும் கலையின் அனுபவம் செய்யக்கூடிய ராஜ்ய அதிகாரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. நீங்க இந்த நினைவு சேவை ரெண்டும் சமநிலை வச்சுட்டீங்க, பேலன்ஸ் வச்சுட்டீங்கன்னா, பாபாவையும் நினைக்கணும், சேவையும் செய்யணும், ரெண்டும் சமநிலை வச்சுட்டீங்கன்னா மேலேறும் கலையின் மூலமா கலையை அனுபவம் செய்வீங்கன்றாரு. அப்படியே நீங்க என்ன எப்படி ஆயிட்டுருக்கீங்கன்னா, ஏணி மேல ஏறுற லிஃப்ட் மாதிரி போயிருவீங்கன்றாரு. மேலே ஏறிடுவீங்க, அந்த அனுபவம் செய்யக்கூடிய ராஜ்ய அதிகாரி ஆகுகின்றாரு. நினைவு மற்றும் சேவையின் சமநிலை இருக்குமானால் ஒவ்வொரு அடியிலும் ஏறும் கலையின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீங்கன்றாரு. அப்ப நம்ம ஒரு நினைக்கிறோம், பாபான்னு நினைக்கிறோம், சேவையும் செய்யறோம், ரெண்டுத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஒவ்வொரு அடியிலும் ஏறும் கலையின் அனுபவம் செய்துகிட்டே இருக்க முடியும். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் சேவை இருக்குமானால் வீணானவற்றிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஒவ்வொரு எண்ணமும் சேவை தான். அது சேவைன்றது பார்த்தீங்கன்னா 4 விதமான சேவை இருக்கு. சுய சேவை, தன்னை மாத்திக்கிறது. ரெண்டாவது வந்து கர்மனா சேவை, கையால செய்யறது, வேலை செய்யறது, சென்டர்ல போய் வேலை செய்யறது. இன்னொன்று வந்து வார்த்தைகளின் சேவை, வார்த்தைகள் மூலமா ஞானத்தை சொல்றது. இன்னொன்று மனசா சேவை, மனதின் மூலமா சேவை செய்யறது. இதுல நீங்க எதுல வேணாலும் நீங்க சேவை செய்யணும். இந்த சேவையும் பாபா நினைவும் சமநிலையில இருக்கணும். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் சேவை இருக்குன்னா வீணானவற்றிலிருந்து நீங்க விடுபட்டுருவீங்கன்றாரு. ஏன்னா வேஸ்ட் எங்க வருதுன்னா எண்ணத்துலதான் வரும். எண்ணத்துல வரும், அப்புறம் சொல்ல வரும், செயல்ல வந்துடும். நம்ம எண்ணத்துல அதான் நான் நினைக்கவே இல்லை பேசிட்டேன்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா எண்ணத்துல வந்துடும். நினைச்சிருப்பீங்க, அதனாலதான் வாயில வந்துருச்சு. அதனால எப்ப எது நினைக்கிறோமோ கண்டிப்பா அது வாயில வந்துடும். அதனாலதான் எண்ணத்திலேயே எடுத்துருங்கன்றார் பாபா. எண்ணத்தை வந்து பிஸி ஆக்கிருங்க. நீங்க மனசா சேவை பண்ணுங்க, வந்து பாபாவை நினைங்க, இல்ல பாபாவுடைய பாயிண்ட், ஞான பாயிண்ட்டை நினைங்க, பிஸியா வச்சுக்காங்கன்றாரு. மனசை பிஸியா வச்சுக்கிட்டீங்கன்னா மனசு போய் தேவையில்லாத சிந்திக்காது, தேவையில்லாத வார்த்தை வராது, தேவையில்லாத செயலும் வந்துடாது இல்லையா? அதனால சங்கல்பத்துல கூட சேவை இருந்தா வீணானவற்றிலிருந்து விடுபட்டுருவீங்க, வேஸ்ட் வந்து விடுபட்டுருவீங்க. சேவை என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகி விடுன்றாரு. அப்ப சேவையே என்ன ஆயிடும்? சேவையே ஓய்வுன்ட்டு ஒரு பாட்டுல வரும். அப்ப சேவையே நமக்கு வாழ்க்கையில ஒரு பாட்டாகிடும்ன்றாரு. சேவை செய்யறதே ஒரு பாட்டு. எப்படி சரீரத்துல அனைத்து அங்கங்களும் அவசியமாக உள்ளனவோ அது போல பிராமண வாழ்க்கையின் விசேஷ அங்கமே சேவை ஆகுன்றாரு. இப்ப நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பாட்டும் அவசியம் தானே. கையை எடுத்துட்டு இருக்க முடியாது, காலை எடுத்துட்டு இருக்க முடியாது, எல்லாமே முக்கியம். அது மாதிரி பிகே லைஃப்ல விசேஷமான அங்கம் வந்து சேவைன்றாரு. கண்டிப்பா சேவை செய்யணும். சேவையிலும் மார்க் இருக்குது இல்லையா? சேவைக்கு மார்க் போடுவாரு. அதிக சேவைக்கான வாய்ப்புகள் கிடைப்பது, சேவாஸ்தானங்கள் கிடைப்பது, சேவைக்கான குழு கிடைப்பது, இதுவும் கூட பாக்கியத்தின் அடையாளமாகுன்றாரு. பாருங்க, நமக்கு ஒரு இடம் கொடுத்து அங்க வந்து சென்டர் திறந்து அங்க உட்கார வச்சு நம்ம கிளாஸ் எடுக்க வைக்கிறாரு, அங்க போய் சேவை செய்ய வைக்கிறாரு, சாப்பாடு ஒர்க் செய்ய வைக்கிறாரு, ஒரு சென்டர் கொடுக்குறாரு, ஒரு குழு, ஒரு டீமே கொடுக்குறாருன்னா அதெல்லாம் பாக்கியம்ன்றாரு பாபா. இதெல்லாம் நமக்கு கிடைக்குதுனாலே அது ஒரு பாக்கியம்ன்றாரு. இது கூட பாக்கியத்தின் அடையாளமாகும். மனசுல இருக்கு, அதை சரியா யூஸ் பண்ணிக்க தெரியல. நமக்கு இதெல்லாம் கிடைக்குது, கொஞ்சம் பணிவா இருந்தோம், அகங்காரம் இல்லாம இருந்தோம்னா அழகா கொண்டு போகலாம் இல்லையா? அது வந்து பயன்படுத்திக்க தெரியல. உடல் உணர்வுல, தேக அபிமானத்துல இந்த பாக்கியத்தை இழந்துடுறாங்க.
பாபா சொல்றாரு பாருங்க, இந்த சேவைக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது, சேவாஸ்தானம் கிடைக்கிறது, ஒரு குரூப்பே நமக்கு கிடைக்குதுன்னா எவ்வளவு ஒரு பாக்கியம், பாக்கியத்தின் அடையாளமாகும். அந்த மாதிரி சேவைக்கான பொன்னான வாய்ப்பை பெறுபவர்கள் தான் ராஜ்ய அதிகாரி ஆவார்கள். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்கதான் இப்போ ராஜ்ய அதிகாரியா ஆவாங்க சொர்க்கத்துலன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: பரமாத்மா அன்பின் பாலனையின் சொரூபம் வந்து சகஜயோகி வாழ்க்கை ஆகின்றாரு. பாபாவுடைய அன்புல பாலனையின் சொரூபம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாபா மறக்கவே மாட்டோம். சகஜ யோகினா எது செஞ்சாலும் யோகா நிலையில இருக்கிறது. எது செஞ்சாலும் பாபா நான் வந்து சமையல் பண்றேன் பாபா, நடந்தா பாபா, உட்காந்தா பாபா, குளிச்சா பாபா, எது முரளி படிக்கிறேன்னா பாபா, முரளியே பாபா தானே சொல்லிட்டு இருந்தாரு. முரளி படிக்கிறேன் பாபா, சேவை செய்யறேன் பாபா, சென்டருக்கு போனாலும் பாபா. சகஜ யோகி வாழ்க்கை, அதுதான் வந்து பரமாத்மா அன்பின் பால்நெயின் சொரூபம்ன்றாரு. அவ்யக்த இஷாரா: ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பவித்ரதா என்பது பிராமணர்களாகிய உங்களுடைய அனைத்திலும் பெரிய அலங்காரமாகின்றாரு. தூய்மை தான் உங்களுடைய பிகே லைஃபுடைய பெரிய அலங்காரம். சம்பூர்ண பவித்ரதா உங்கள் வாழ்க்கையின் அனைத்திலும் பெரிதிலும் பெரிய ஆஸ்தின்றாரு. சம்பூர்ண பவித்ரதான்றது வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. நேற்று சொன்னார்ல, 5 விகாரத்தையும் விடணும். கோபம் கூட இருக்கக்கூடாது, கோபத்தின் அம்சம் கூட இருக்கக்கூடாது. தூய்மை இருக்கணும். எண்ணம் சொல் செயல்ல சம்பூர்ண தூய்மை இருக்கணும். அது உங்கள் வாழ்க்கையின் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய ஆஸ்தின்றார். அந்த மாதிரி நீங்க இருந்துட்டீங்கன்னா அதுதான் பெரிய ஆஸ்தின்றாரு. ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி ஆகின்றாரு. இதை தாரணை செய்து எவர் ரெடி ஆவீர்களானால் இயற்கை தனது வேலையை ஆரம்பிக்கிறார். நீங்க மட்டும் ரெடி ஆயிட்டீங்க எதனா சம்பூர்ண பவித்ரதா தூய்மை, சம்பூர்ண தூய்மையை நீங்க வந்து தாரணை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது எண்ணம் சொல் செயல்ல ஃபுல்லா தூய்மை ஆயிட்டீங்க. அதாவது இப்ப உடல் அளவுல தூய்மையா இருக்கிறோம், மனசளவுல தூய்மையாகல இல்லையா, இன்னும் இந்த ஏதாவது ஓடிட்டு இருக்குது, அது இதுன்ட்டு அந்த கரப்ஷன் இருக்குது. மைண்ட்ல கரப்ஷன் இருக்குது. உடம்பு சுத்தமாயிடுச்சு, மனசு சுத்தமாகல. அதான் சம்பூர்ண தூய்மை இல்லாதனால இன்னும் இந்த ரெடி ஆகலை. நம்ம ரெடி ஆகாதனால இயற்கை ரெடி ஆகலை, எல்லாமே நிக்குது. அதனால இதை தாரணை செய்து எவர் ரெடி ஆவீர்களானால் இயற்கை தனது வேலையை ஆரம்பித்து விடும். அப்ப இயற்கை வந்து சொல்லுங்க எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சிடும் கதையை. டோட்டலா உலகத்தை மாற்றிடும். தூய்மையின் பர்சனாலிட்டியால் நிரம்ப பெற்ற ராயல் ஆத்மாக்கள் பண்பாட்டின் தேவி என அழைக்கப்படுவார்கள். யார் தூய்மையின் பர்சனாலிட்டியால நிரம்பி இருக்கிறாங்களோ அவங்க வந்து ராயலான ஆத்மாக்கள். அவங்கள பாபா என்னன்னு சொல்றாருன்னா, பண்பாட்டின் தேவி அவங்கன்னு சொல்லி அழைக்கப்படுவார்கள் சொல்றாரு. அதாவது எண்ணம் சொல் செயல்ல தூய்மை, பொய்யே இருக்காது, பொய் பொருடே இருக்காது, உண்மையா இருப்பாங்க. எண்ணம் சொல் செயல் ஒரே மாதிரி இருக்கும். நினைக்கிறது என்னவோ அதைதான் சொல்லுவாங்க, எதை சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க. மாத்தி மாத்தி பேச மாட்டாங்க, மாத்தி மாத்தி செய்ய மாட்டாங்க. தூய்மையா இருப்பாங்க. உடல் அளவுலையும் தூய்மையா இருப்பாங்க, உள்ளத்தளவுலையும் தூய்மையா இருப்பாங்க. அவங்கதான் பண்பாட்டின் தேவின்ட்டு அழைக்கப்படுவார்கள்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி தர்மா, நன்றி.